ஹரே கிருஷ்ணா. தெய்வ திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 25. கதிம் ஸ்கீக்ஷத பாதௌ துருஹாதே பிகாமிகாம் பத்யாம் யஜ்ஞஸ்வியம் ஹவ்யம் கர்மவி கிரியதே நிருவை. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு அசைவை கட்டுப்படுத்த அவர் விரும்பியதால் அவரது பாதங்கள் தோற்றத்திற்கு வந்தன. அப்பாதங்கள் இருப்பதால் ஆளும் மூர்த்தியான விஷ்ணு தோற்றுவிக்கப்பட்டார். இச்செயலின் மீதான அவரது சொந்த மேற்பார்வையால் எல்லா வகையான மனிதர்களும் சுறுசுறுப்பாக அவரவர் வர்ணாசிரம கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். பொருளுரை. ஒவ்வொரு மனிதனும் தனது குறிப்பிட்ட கடமையில் ஈடுபட்டுள்ளான். மக்கள் இங்குமங்குமாக நடமாடும் பொழுது இத்தகைய செயல்கள் கண்ணுக்கு புலப்படுகின்றன. உலகின் பெரிய நகரங்களில் இது கவனத்தை ஈர்க்கும் வகையில் காட்சியளிக்கிறது. மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரங்கள் முழுவதிலும் பெரும் அக்கறையுடன் பிரயாணம் செய்கின்றனர். இந்த அசைவு நகரங்களின் எல்லைக்குள் மட்டும் அடங்கியிருக்கவில்லை. வெவ்வேறு வாகனங்களின் மூலமாக மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் பொழுது இந்த அசைவு காணப்படுகிறது. மனிதன் தொழிலில் வெற்றியடையும் நோக்கத்துடன் மோட்டார் வண்டிகளிலும் ரயில் வண்டிகளிலும் சாலைகளின் மீதும் சுரங்கப் பாதைகளின் வழியாகவும் பூமியில் பிரயாணம் செய்கிறான். ஆனால் சுகபோகமான வாழ்விற்காக பொருள் சம்பாதிப்பதே இவ்வெல்லா அசைவுகளிலும் உள்ள உண்மையான நோக்கமாகும். இத்தகைய சுகபோகமான வாழ்வுக்காகத்தான் வெவ்வேறு பிரிவுகளை கொண்ட மாநில செயல்களில் விஞ்ஞானிகள், ஓவியர்கள், பொறியியல் வல்லுநர்கள், தொழில் நிபுணர்கள் ஆகிய அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மனித வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்கள் எவ்வாறு உபயோகமுள்ளவையாக மாற்றுவதென்பதை அவர்கள் அறியவில்லை. இந்த இரகசியத்தை அறியாததால் அவர்களின் செயல்கள் அனைத்தும் கட்டுப்பாடற்ற புலன் நுகர்வையே நோக்கமாக கொண்டுள்ளன. ஆகவே இவ்வெல்லா தொழில்களின் மூலமாகவும் அவர்கள் ஆழமான இருண்ட பிரதேசங்களுக்குள் அறியாமல் நுழைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பரமபுருஷரின் பகிரங்க சக்தியால் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பதால் பரமபுருஷரான விஷ்ணுவை அவர்கள் முற்றிலும் மறந்துவிட்டனர். இதனால் ஜட இயற்கையின் சூழ்நிலைகளின் கீழ் தற்போது படைக்கப்பட்டுள்ள இவ்வாழ்வே சர்வமும் என்றும் இயன்ற அளவுக்கு புலன்நுகர்வை அனுபவிப்பதற்காகவே இது உள்ளது என்றும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஆனால் வாழ்வை பற்றிய இத்தகைய தப்பெண்ணம் எதிர்பார்க்கும் மன அமைதியை எவருக்கும் அளிக்காது. ஆகவே இயற்கை செல்வங்களை உபயோகிப்பதன் மூலமாக பெறப்பட்ட அறிவு முன்னேற்றங்கள் அனைத்தும் இருந்தும் இந்த ஜட நாகரிகத்தில் ஒருவரும் சந்தோஷமாக இல்லை. அவர்கள் உலக அமைதிக்குரிய வழியில் சுயநலத்தை தியாகம் செய்ய முயற்சிக்க வேண்டும். இதை பகவத்கீதையும் பின்வருமாறு பதங்களில் அறிவிக்கிறது. அர்ஜுனனிடம் பகவான் கூறினார், தனது குறிப்பிட்ட வர்ணாசிரம கடமையை நிறைவேற்றுவதால் எவ்வாறு ஒருவரால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடையவியலும் என்பதை என்னிடமிருந்து கேள். பரமபுருஷரை வழிபடுவதன் மூலமாகவும் பரமபுருஷரான விஷ்ணுவிற்காக யாகம் இயற்றுவதாலும் மிக உயர்ந்த பக்குவத்தை மனிதனால் அடைய முடியும். பகவான் விஷ்ணு எங்கும் பரவியுள்ளார். அவருடைய கட்டுப்பாட்டினால் ஒவ்வொரு ஜீவராசியும் தனது சொந்த மனோபாவத்திற்கேற்ப தான் விரும்பிய வசதிகளை பெறுகிறான். ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு உத்தியோகங்களின் மூலமாக தனது திட்டத்தை முடிவு செய்யும் சுதந்திரத்தை பெற்றிருப்பதால் வாழ்வில் வேறுபட்ட மனோபாவங்களை கொண்டிருப்பதில் தவறில்லை. ஆனால் தான் பரிபூரண சுதந்திரத்தை பெற்றவன் அல்ல என்பதை நன்கு அறிந்து கொள்வதை ஒருவன் தன் வாழ்வில் முக்கிய கருத்தாக கொள்ள வேண்டும். ஒருவன் நிச்சயமாக பரமபுருஷருடைய கட்டுப்பாட்டிற்கும் வெவ்வேறு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்கும் கீழ்ப்படிந்தவனாகவே இருக்கிறான். இதை நன்கறிந்து பரமபுருஷரான விஷ்ணுவின் உன்னத அன்பு தொண்டில் நிபுணர்களான அதிகாரிகளால் சிபாரிசு செய்யப்பட்டு உள்ளதைப் போல் ஒருவன் தனது செயலாலும் உழைப்பின் பலனாலும் பரமபுருஷருக்கு தொண்டாற்றுவதை முக்கியமானதொரு விஷயமாக கொள்ள வேண்டும். கால்களின் உதவியில்லாமல் ஒருவரால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாது என்பதால் இத்தகைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு கால்களே உடலின் மிக முக்கியமான கருவிகளாக திகழ்கின்றன. இதனால்
யஞ்ஞங்கள் இயற்றுவதற்கென உள்ள மனிதர்களின் கால்களையும் பகவான் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா.